வணக்கம். உலகெங்கிலும் வாழும் நம்முடைய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். எங்கெங்கும் அமைதியும் சமாதானமும் சந்தோஷமும் நிலவுவதாகட்டும். உலகமெல்லாம் மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க கிறிஸ்துமஸ் பெருவிழாவை. கிறிஸ்தவர்கள் மட்டும் கொண்டாடுவதில்லை. இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா என்பதுதான் இந்த நிகழ்வின் சந்தோஷமே. நாமும் கொண்டாடுகிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எந்த விதமான மனவேறுபாடும் இல்லாமல் மனமாச்சரியமும் இல்லாமல் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் மட்டும் அப்படி இல்லை என்கின்ற காட்சிகளை மிக வருத்தத்தோடு பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பா நம்முடைய பிரதமர் யுகபுருஷ் இருக்கார் இல்லையா, அவர் எவ்வளவு தூரம் மௌனமாக சில காட்சிகளை கடந்து போகிறார் அப்படிங்கிறத பார்க்கும்போது வேதனையா இருக்குங்க. இப்படி கூட மௌன சாட்சியாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு, இங்கே நடக்கின்ற அட்டூழியங்களை பார்த்து கொண்டு, இங்கே நடக்கின்ற அந்த இந்துத்துவ கொடுமைகளை பார்த்து கொண்டு இருக்க முடியுமா ஒரு பிரதமரால்? அப்படி என்றால் நீங்க என்ன வேணா பண்ணுங்க, இதையெல்லாம் பண்ணுங்க, அதுக்கு என்னோட ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு தானே பிரதமர் சொல்வதாக அர்த்தமாகும். என்ன நடந்ததுன்னு கேட்குறீங்களா? இதுதாங்க நடந்தது. கிறிஸ்துமஸ் தினம் பிரதமர் டெல்லியில் உள்ள சர்ச்சில் போய் பிரார்த்தனை பண்ணுகிறார். அப்படியே ஒரு இறுக்கமான முகம். அவர் முகத்துல பாடி லாங்குவேஜ்ங்கிறது அரசியல் தலைவர்களுக்கு மிக மிக முக்கியம் இல்லையா? கட்டாயத்தின் பேர்ல நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேனே, இந்த இடத்துல வந்து நான் இப்படி மாட்டிக்கிட்டேனே. அப்படி நம்முடைய கோயில்களுக்கெல்லாம் போகும்போது அங்கே திருநீற்று பட்டையும் கொட்டையுமாக, ருத்ராட்ச கொட்டையுமாக அப்படி தோல்ல துண்டை மாட்டிக்கிட்டு கையில கற்பூர ஆரத்தியை ஏற்கும்போது அவர் முகத்துல இருக்கக்கூடிய அந்த ஜொலிப்பு, பாரு 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 எவ்வளவு தூரம் நான் பக்திமானாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜொலிப்பை இந்த கிறிஸ்தவ தேவாலயத்தில் இருக்கும்போது கையை கூப்பி வணங்குகிறார். ஆனால் அவருடைய முகத்தில் அந்த ஜொலிப்போ சந்தோஷமோ நிம்மதியோ ஒரு ஆசுவாசமோ எதுவுமே இல்லை. இறுக்கமான முகம். இப்படி வந்து ஒரு கேமராக்காக நான் நிற்க வேண்டியதா இருக்கே. நான் இருக்க வேண்டிய இடம் அந்த இந்துத்துவ மக்கள் கிறிஸ்தவர்களை அடித்து நொறுக்குகிறார்களே அங்கதானே அப்படிங்கிற மாதிரி அவரோட மைண்ட் வாய்ஸ் கேட்குது. அதை தவிர அங்கே நம்முடைய சொந்த சகோதர சகோதரிகள், கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளை அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்துத்துவ மக்கள். அதை பற்றி ஒரு வார்த்தையாவது சொன்னால் தானே, இதை செய்யாதீர்கள், தடுத்து நிறுத்துங்கள் என்று சொன்னால் தானே அது பிரதமர் பதவிக்கும் அழகு. இவர் கோயில்களில் சென்று கும்பிடுகிறார் என்று சொல்லும் போது அந்த தெய்வத்தை நம்புகிறார் என்பதற்குமான அழகு அதுதானே. எல்லா இடங்களிலும் இருப்பது ஒரே தெய்வம் தானே, இல்ல? அவரவர் வழிபாட்டு முறை தானே வேற. அதை தவிர மதம் கடந்தால்தான் நீ மனிதமாக முடியும். அதனால்தான் மதம் என்பதை கடந்து வா என்று தந்தை பெரியார் எப்போதுமே சொல்வார். யோசிச்சு பாருங்க, இந்தியால பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் கண்கொண்டு பார்க்க முடியுதா, ஜீரணிக்க முடியுதா? இது என்ன நாடாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற வருத்தம் தோணல நமக்கெல்லாம். அந்த பிளாட்ஃபார்ம் மண் புழுதி பறக்கிற ஒரு தரையில உட்காந்து சாலை ஓரத்துல ஒரு சிறுவன்க, அவன் பெரிய மனுஷன் கூட இல்லை. சரி, பெரிய மனிதர்கள் அவர்களுக்கு நடந்தாலும் இது தவறுதான். ஆனா ஒரு சின்ன பையன் தன்னோட வீட்டோட வறுமையை போக்குறதுக்காக இந்த சாண்டா கிளாஸ் தொப்பியை வச்சுக்கிட்டு விற்கிறான். அப்படிங்கும்போது கார்ல வந்து இறங்குறாங்க, அப்படியே சினிமாவில் வர்ற மாதிரி. கார் கதவை திறந்து ஒருத்தர் இறங்குறார், முன்பக்கமா ஒருத்தர் பாஞ்சு வர்றாரு. வந்து இது எப்படி நீ இங்க விற்கலாம், கிறிஸ்தவ பொருட்களை எப்படி இங்கே விற்கலாம் என்று கேள்வி கேட்டால், இது இந்துத்துவ நாடு, இதில் கிறிஸ்தவ பொருட்களை எப்படி விற்கலாம், இது இந்துத்துவ நாடுன்னு யார் சொன்னா? நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படி சொல்லவே இல்லை. இது இந்தியா என்பது மதச்சார்பற்ற எல்லோருக்குமான ஒரு நாடுங்கிறத புரிஞ்சுக்காம இந்த இந்துத்துவ கும்பல் செய்கின்ற அட்டூழியங்கள் பதைக்க வைக்கின்றன. அது மாதிரி இன்னொரு தேவாலயத்துல வாசல்ல வச்சிருக்கக்கூடிய அந்த சாண்டா கிளாஸ் உருவ பொம்மை, அதை அப்படியே அந்த கூட்டம் போய் கையில இருக்கிற கம்பால கீழே தள்ளி அந்த சாண்டா கிளாஸ் உருவ பொம்மையை இல்லாமல் அழிக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, பிள்ளையார் சதுர்த்திக்கு இதே மாதிரி உருவ பொம்மையைத்தான் தெருவில் எடுத்துக்கொண்டு வருகிறோம். இந்த மாதிரியான ஒரு கலைபரம் நடக்குமானால் இந்த இந்துத்துவ பேசுகின்ற மக்கள் சும்மா இருப்பார்களா? அதே மாதிரி நேற்று ஒரு தேவாலயத்தில் பிரார்த்தனைக்கு சென்று வெளியே வருகின்ற கிறிஸ்தவ மக்களை எல்லாம் விரட்டுறாங்க. அந்த கிறிஸ்தவ எளியவர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பயந்து ஓடுகிறார்கள் என்றால்
என்ன மாதிரியான ஒரு நரகத்தை இந்தியா கட்டமைத்து கொண்டிருக்கிறது? அதுதான் இப்ப மிகப்பெரிய கேள்வி. மணிப்பூர்ல தேவாலயங்கள் இடித்து நொறுக்கப்பட்டன. ஹரியானால தேவாலயங்கள் இடித்து நொறுக்கப்பட்டன. இஸ்லாமியர்களின் மசூதிகளும் இடித்து நொறுக்கப்படுகின்றன. திருப்பரங்குன்றத்திலும் அந்த வேலையை இந்த இந்துத்துவ மக்கள் துவங்கினார்கள். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களின் மிக நுணுக்கமான சாதுரியத்தால் அந்த கலவரம் இல்லாமல் தடுக்கப்பட்டதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது இந்தியா என்பது எல்லோருக்குமான தேசம். வந்தேரிகளாக இருக்கக்கூடிய சனாதனர்களுக்கு, இந்துத்துவ மக்களுக்கான தேசம் மட்டுமே இல்லை. அதை யார் இவங்களுக்கு திரும்ப திரும்ப எடுத்து சொல்லுவா? மிக மோசமான நிலையை இந்தியா எட்டி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா சொல்லணும். சரி, இவ்வளோ தூரம் கிறிஸ்தவர்களுக்கு, இன சிறுபான்மையினருக்கு, மத சிறுபான்மையினருக்கு எதிராக கலைவரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்துத்துவ மக்கள் தான் அதை செய்கிறார்கள். அப்படிங்கும்போது பிஜேபியை சார்ந்த, தமிழ்நாட்டை சார்ந்த அந்த தலைவர்கள், அக்காக்கள், அண்ணாக்கள், ஆடுகள் மேய்ப்பவர்கள், அல்லது லாபம்னு தன்னோட ஆபீஸ்ல எழுதி வச்சுக்கிட்டு தன்னுடைய சுயலாபத்தை மட்டும் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த அக்கா, அது மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய அந்த அக்கா, இவங்கெல்லாம் எங்க போனாங்க? ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் இது தவறுன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க? அப்படின்னா இவர்களும் இந்த கலேபரங்களை ரசிக்கிறார்கள். இதுதான் இந்தியாவில் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பிரதமர் எப்படி விரும்புகிறாரோ, உள்துறை அமைச்சர் எப்படி விரும்புகிறாரோ, அந்த பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தின் முதல்வர்கள் எப்படி விரும்புகிறார்களோ அதே தானே இவர்களும் விரும்புகிறார்கள். பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தில் தானே இந்த கொடுமையெல்லாம் நடக்க. அந்த மாநில முதல்வர்கள் சொல்ல மாட்டார்களா, இதை செய்வது சட்ட விரோதம், இப்படி செய்தால் உங்களை சிறைப்படுத்துவோம்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு எவ்வளவு நேரங்க ஆயிடும்? அன்பையும் கருணையையும் போதிக்கின்ற ஒரு கிறிஸ்துமஸ் திருவிழாவில், உலகமெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற கிறிஸ்துமஸ் திருவிழாவில் இந்தியாவில் மட்டும் கலேபரங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. ஏனென்றால் அப்புறம் இன்னும் வேற சொல்றாரு, இந்த தம்பிகிட்ட போய் கிறிஸ்துவ பொருட்களை இங்க விற்கக்கூடாதுன்னு சொல்றாரு அந்த இந்துத்துவ தம்பி. ஒரு கேள்வி அவர்கிட்ட நீங்கெல்லாம் கேட்கணுங்க. என்ன கேள்வினா, நம்முடைய பிரதமர் பயன்படுத்துகின்ற அந்த காகிள்ஸ் இருக்குல்ல, கருப்பு கண்ணாடி விதமா போடுவார், அது வெளிநாட்டு தயாரிப்பு. பிரதமர் பயன்படுத்துகின்ற அலைபேசி அது வெளிநாட்டு தயாரிப்பு. பிரதமர் பயணம் செய்கின்ற வாகனங்கள் அது வெளிநாட்டு தயாரிப்பு. விமானம் அது வெளிநாட்டு தயாரிப்பு. பிரதமர் அணிந்திருக்கின்ற ஷூ வெளிநாட்டு தயாரிப்பு. பிரதமர் அணிகின்ற கோட்டு கூட வெளிநாட்டிலிருந்து வருகின்ற யானில் செய்யப்படுவதுதான். வெளிநாட்டு காளானைத்தான் பிரதமர் உண்ணுகிறார். அப்படின்னா இதெல்லாம் இந்தியாவை தவிர வேறு நாடுகள் எல்லாமே கிறிஸ்தவ நாடுகள் தானே. அங்கிருந்து வருகின்ற பொருட்களை மட்டும் ஏற்றுக்கொள்வீர்களா? அப்போ இந்துத்துவ பேசுகின்ற மக்கள் எல்லோருமே நாங்கள் இனிமேல் அலைபேசி பயன்படுத்த மாட்டோம், வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற காகிள்ஸ் பயன்படுத்த மாட்டோம், ஷூ பயன்படுத்த மாட்டோம்னு ஒட்டுமொத்தமா ஒரு சபதம் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியாவை ஒரு விற்பனை கேந்திரமாக, ஒரு டம்பியார்டாக மாற்றி வைத்திருக்கிறார் நம்முடைய பிரதமர். ஒரு சின்ன சீப்புன்னா கூட அது சைனா தயாரிப்பாகத்தான் இருக்கிறது. அந்த அளவுக்கு சீன தேசம் தன்னுடைய மக்களுக்கான பொருளாதாரத்தை முன்னெடுக்கிறது, பொருட்களை உற்பத்தி செய்கிறது. இந்தியாவில் பிரதமர் ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இங்கே மத துவேஷத்தை தான் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம், மத வெறுப்பைத்தான் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். அதை தவிர பிரிவினையை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் கூட விஷத்தை கலக்க முடியும் என்று இந்துத்துவ சக்திகள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. நாம் வெறுமனே வேடிக்கை பார்த்தால் போதாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், நாளைக்கு இந்துக்கள் மீதே இந்த இந்துத்துவ சக்திகள் பாயும். நீங்க அம்மாவை மாதாஜின்னு தான் சொல்லணும், அப்பாவை பிதாஜின்னு தான் சொல்லணும். ஒருத்தர் பார்க்கும்போது வணக்கம் சொல்றோம்ல, இல்ல இனிமே நீங்க ராம் 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 தான் சொல்லணும், ஹிந்தியில தான் பேசணும். உங்க வீட்டுல மாமிசம் சாப்பிடக்கூடாது, தலையில முக்காடு போட்டுட்டு தான் எல்லா பெண்களும் வெளியில வரணும். பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க கூடாது பெண்கள், ஆபீஸ்க்கு போய் வேலை பார்க்க கூடாது பெண்கள், அதிகாரம் மிக்க பதவிகளில் ஆண்களோ பெண்களோ இருக்கக்கூடாது. எல்லோருமே அந்த இந்துத்துவ சக்திகளுக்கு அல்லது வைதிகர்களுக்கு அடிமை வேலை தான் செய்ய வேண்டும் என்று நம்மீதும் இந்த அட்டூழியங்கள், இந்த அச்சுறுத்தல்கள், இந்த அத்துமீறல்கள் வந்து சேர்வதற்கு அதிக காலம் எடுக்காது தோழர்களே. கொஞ்சம் குரல் எழுப்புங்கள், தவறு என்கின்ற புரிதலையாவது உணர்த்துங்கள், நீங்களும் உணருங்கள். இதுல கூடுதலா என்ன தெரியுமா கவனிக்கணும், நம்முடைய முதல்வர், திராவிட மாடல் முதல்வர் கிறிஸ்துமஸ்
தின கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டார். அதை தவிர நேற்று இசை முரசு நாகூர் அனீஃபா அவர்களின் 100ஆண்டு விழாவிலும் கலந்து கொள்கிறார். எவ்வளவு ஒரு மத நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய முதல்வரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கார்டினல் என்ன தெரியுமா சொல்றாரு? பிரதமரை அவர் விமர்சனம் செய்கிறார். அந்த கார்டினல் எதுக்குன்னா, பிரதமர் சர்ச்சில் போய் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பிரார்த்தனை பண்றார். ஆனால் இந்தியா முழுக்க கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பையும் கருணையையும் போதித்த இந்த கிறிஸ்துமஸ் என்று அந்த கார்டினல் சொல்கிறார். அன்பையும் கருணையையும் போதித்த இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் இப்படியான இரத்த பலிகள் தேவையா என்பதுதான் மக்களாகிய நாமும் கேட்கின்ற கேள்வி. அதைவிட மிக மோசமான ஒரு செய்தி, அந்த கத்வா என்கின்ற அந்த இடத்தில், உன்னாவ் என்கின்ற அந்த இடத்தில் அந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த அந்த அஜ்மல் சிங்கை ஜாமீனில் விடுவித்திருக்கிறார்கள். இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பிரதமர், பெண்களை நீங்கள் எவ்வளவு வன்புணர்வு செய்தாலும் அது குற்றமே இல்லை. இந்துத்துவாவின் அடையாளமே அதுதான், பிஜேபியின் அடையாளமே அதுதான். பெண்களை வன்புணர்வு செய்வதுதான் இந்துத்துவாவின் தேசிய அடையாளம், பிஜேபியின் தேசிய அடையாளம். இவர்கள்தான் வீரர்கள் என்பதான ஒரு மாயையை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இதையும் நாம் இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் பேச வேண்டியிருக்கிறது. அந்த ரேப் விக்டிம், இந்த வன்புணர்வால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணும் அவருடைய அம்மாவும் எப்படி கதறினார்கள் என்பதையெல்லாம் பார்த்தோம். அதற்கு ராகுல் காந்தி ஒரு பதிலை மிகவும் கருணையோடு சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு பாதுகாப்பு தேவை என்றால் என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள், நான் உங்களை பார்த்துக் கொள்கிறேன், உங்களுடைய வழக்கையும் நடத்தி உங்களுக்கான நீதியை பெற்றுத் தருகிறேன் என்றால், இதுதான் இயேசுபிரான் போதித்த கருணையின் வார்த்தைகள். இதுதான் கிறிஸ்துமஸ் போதிக்கும் அன்பின் வார்த்தைகள். நம்முடைய மாண்புமிகு முதல்வர், இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவர், எல்லோரிடமும் அந்த மாண்பு இருக்கிறது. யாரிடம் இருக்க வேண்டுமோ அவரிடம் இல்லை என்பதை பிரதமர் மோடி நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். நன்றி, வணக்கம்.